எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்கிரி சுந்தரராஜன். நாராயணியம் டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 89வது தசகம், விருகாசுரவதம், ஸ்ரீ விஷ்ணு பரத்வம். திருமகள் கேள்வனே குருவாயூரப்பா, இவ்வுலகில் உங்கள் பக்தர்களிடத்தில் செல்வம் விரைவில் உண்டாவதில்லை. அதாவது விரைவில் அவர்களுக்கு நீங்கள் அளிப்பதில்லை. ஏனெனில் அந்த ஐஸ்வர்யம் பக்திக்கு தடையான செருக்கை உண்டாக்குவதால் தான் என்று எண்ணுகிறேன். அடக்கமற்றவர்களுக்கு மன அமைதியை கொடுத்து அதன் பின் மன அமைதி பெற்றவர்களுக்கு அனைத்து விருப்பங்களையும் அளிக்கிறீர்கள். தங்களது பக்தர்களுக்கு குறைவு என்பதே கிடையாது. அதாவது மன அடக்கமற்றவர்களுக்கு செல்வம் சேருமானால் அது மதத்தை, கர்வத்தை கொடுத்து அவர்களை கீழ்நிலைக்கு தள்ளுகிறது. பிரபுவான ஸ்ரீ குருவாயூரப்பா, நெடுநோக்கு இன்மையால் சிலர் சந்தோஷத்தையும் கோபத்தையும் அடைபவர்களான பிரம்மா, சிவன் முதலிய தேவர்கள் தங்கள் குணத்திற்கேற்ப சேவை செய்து வழிபட்டு வீழ்ச்சி அடைகிறார்கள். அந்தோ பரிதாபம்! இதற்கு எடுத்துக்காட்டு விருகாசுரனின் சரித்தமன்றோ? சகுனியின் பிள்ளையான விருகாசுரன் ஒரு சமயம் நாரதரை அணுகி, விரைவில் மனமகிழ்ந்து வரமளிக்கும் தெய்வம் யார் என்று கேட்டான். அவரும் பரமசிவன் வேண்டும்படி கூறினார். பரமசிவனை வேண்டும்படி கூறினார். தீயோர்களிடம் அன்பு கொள்ளாத தங்களை பிரார்த்திக்கும்படி கூறவில்லை. அந்த விருகாசுரன் கடுமையான தவம் செய்து 7வது நாளில் கடும் கோபம் கொண்டு தன் தலையை அறுத்து ஹோமம் செய்ய நினைக்கையில் திரிபுரம் எரித்த பரமசிவன் கண்ணெதிரில் தோன்றினார். அவ்வாறு எதிரில் தோன்றிய உலகநாயகனாகி அவரிடம், நான் யார் தலைமையில் கை வைப்பேனோ அவர் உடனே இறக்க வேண்டும் என்று ஈனமான கொடிய வரத்தை கேட்டான். பகவான் வாசுதேவனான தங்களிடம் பக்தியற்றவனுக்கு நல்லெண்ணம் எவ்வாறு உண்டாகும்? அந்த விருகாசுரன் கூண்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட சிங்கம் விடுவித்தவனை கொல்ல அவன் மேல் பாய்வது போல அந்த விருகாசுரன் பரமசிவன் மேல் பாய்ந்தான். அசுரனிடம் பயந்த தேவனான பரமசிவன் பின்புறம் திரும்பி பார்த்து கொண்டே எல்லா திசைகளிலும் ஓடினார். உலகனைத்தும் மௌனமாக இருக்கையில் அவர் தங்களது வைகுண்டத்தை நாடி வருவதை வெகு தொலைவில் இருந்து கண்ட தாங்கள் புத்திசாலியான ஒரு பிரம்மச்சாரி உருத்தாங்கி அவ்வசுரனுக்கு எதிரில் தோன்றினீர்கள். சகுனியின் புதல்வனான விருகாசுரா, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். பிசாசின் சொல்லை நம்பி நீ ஏன் இப்படி அலைகிறாய்? என் சொல்லில் உனக்கு ஐயம் இருந்தால் நீ ஏன் உன் தலையில் கை வைத்து பார்க்கக்கூடாது என்று தாங்கள் கூற, தங்கள் சொல்லில் மயங்கிய அவன் தன் தலையில் கை வைத்து கொள்ளவே வேறற்ற மரம் போல் மடிந்து வீழ்ந்தான். மற்ற தெய்வங்களை வழிபடுபவர்களுக்கு அழிவு இவ்வாறு தான் பரமசிவனுக்கு நீ என்றோ புகலிடம். மற்ற தெய்வங்களை வழிபடுபவர்களுக்கு அழிவு இவ்வாறு தான் பரமசிவனுக்கும் நீ என்றோ புகலிடம். சரஸ்வதி நதிக்கரையில் வசித்து வந்த முனிவர்கள் மும்மூர்த்திகளிலும் சத்துவகுணம் நிறைந்தவர் யார் என்றறிய பிருகுமுனிவரை அனுப்பினார்கள். அந்த பிருகு மகர்ஷியும் பிரம்மலோகத்தை அடைந்து பிரம்மதேவரை வணங்க அவர் மரியாதை செய்யாமல் இருந்தபோது முதலில் சினம் கொண்டு பின் அமைதியானார். பரமசிவன் தனது சகோதரன் என்ற அன்புடன் பிருகுவை அணைத்து கொள்ள வர பிறகு அதை தடுக்க மூண்டெழுந்த கோபத்தினால் பிருகுவை கொல்ல சிவன் முற்பட பார்வதி தேவி தடுத்தாள். பிருகுவும் ஸ்ரீ வைகுண்டம் சென்றான். திருமகள் மடியில் தலை வைத்து உறங்கும் கமலக்கண்ணனான தங்களை அந்த அந்தணரான பிருகுமுனிவர் காலால் உதைத்த பொழுது பெரும் மகிழ்ச்சியோடு எழுந்திருந்த தாங்கள், முனி புங்கவரே, குற்றத்தை பொறுத்தருள வேண்டுகிறேன். தங்களது திருவடி அடையாளம் எப்பொழுதும் ஸ்ரீவத்சம் என்ற அணிகலனாக விளங்கட்டும் என்று மகிழ்ச்சியோடு கூறினீர்கள். சரஸ்வதி நதி தீரத்தில் வசிக்கும் அந்த முனிவர்கள் தாங்களே சுத்தமான சத்துவகுண பரிபூர்ணர் என்ற அசைக்க முடியாத பக்தியை அடைந்து தங்களிடம் திடமான பக்தி கொண்டு மோட்சத்தை அடைந்தார்கள். அச்சுதா, திரும்ப வீழ்ச்சி, நழுவுதல் என்ற குற்றமற்ற சுத்த சத்வகுணம் படைத்த திருமேனி கொண்ட தாங்கள் ஒருவரையே நாங்கள் சேவிக்கின்றோம். முதலும் முடிவுமற்ற விஷ்ணுவான குருவாயூரப்பா, உலகங்களை படைக்க முற்பட்ட போது அரசர்களை துதிப்பாடர்கள் துதிப்பது போல் வேத உபனிஷத்துக்கள் தங்களை துதித்தன. தங்களுடைய திருமேனியோ சச்சித் பரமானந்த ரூபமானது, இரண்டற்ற அத்வைத ரூபமானது. பரபிரமே தாங்கள்தான். மேலும் கோபிகைகள் செய்த பெரும் புண்ணியத்தின் குவியல்கள் தாங்களே. அப்படிப்பட்ட கிருஷ்ணனான தங்கள் எனது மானச, காயிக, மனம், உடல் தூய்மையான துன்பமயமான நோய்களை நீக்குவதாக பக்தியோடு வணங்குகின்றேன் என்று பட்டத்திரி கூறுகிறார். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.